வணக்கம். இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா இஞ்சி மிட்டாய். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இஞ்சியை கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் தோல் உரித்து எடுத்துக்கோங்க. சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம். மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. எவ்வளோ இருக்குன்னு அதில் மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணின இஞ்சியோட அதே அளவுக்கு சர்க்கரை 3/4 கப் இருக்குது. 3/4 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. அதை அரைச்சிட்டு வந்துடுவோம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஒரு அடுப்பில் வாணலி வச்சுட்டு அதோட 3 மடங்கு சர்க்கரை சேர்த்துக்குங்க. இனிப்பு அதிகமாக வேணும்னா 4 கப்பாக கூட சேர்த்துக்கலாம். அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்குங்க. பாகு நல்லா கொதிச்சு வரட்டும். அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க. முதல்லலாம் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா இஞ்சி மரப்பாவும் தேங்காய் பருப்பியும் விற்றுட்ருப்பாங்க. இப்போல்லாம் தான் சிப்ஸ் பாக்கெட் விற்கிறாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் இதுதான் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. இப்போ இது வேணும்னா நீங்கள் வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இஞ்சி ஜீரணமாகும். இதவே 2 பீஸ் எடுத்து தண்ணியில் கொதிக்க வச்சு நீங்கள் இஞ்சி காஃபியாக கூட குடிச்சிக்கலாம். நல்லா நுர வர அளவுக்கு விடுங்க. இப்போதான் பிசுக்கு பதம் வந்திருக்கு. இன்னும் பாகு ரெடி ஆகலை. ஒரு கம்பி பதம் அளவுக்கு வரணும். கையில் தொட்டு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை அதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு இந்த மிட்டாய் கடையில் வாங்கி சாப்பிட்ட அனுபவம் இருந்துன்னா ஒரு தப்சம் கமெண்ட் பண்ணுங்க. அப்பப்போ இடையில கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். இடையில ஒரு பிளேட் எடுத்து உங்ககிட்ட மெசூப்பா பிளேட் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பிளேட்டில் நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்க, கலர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகி வந்துட்டுருக்கு. நுரையெல்லாம் அடங்கின உடனே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அந்த பிளேட்டில் எடுத்து ஊற்றிடுங்க. தண்ணி மாதிரி தான் இருக்கும், ஆனால் சீக்கிரம் அப்படியே இஞ்சிடும். ஒரு 1/2 hour வெயிட் பண்ணிங்கன்னா நல்லா கெட்டியாயிரும். லைட்டாக சூடு ஆறுன உடனே பீஸ் போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பெரிய பிளேட் எடுத்துட்டு அது மேலே இந்த பிளேட்டை கவுத்து தலைகீழாக திருப்பி ஒரு டேப் பண்ணிங்கன்னா அப்படியே கலந்து வந்துடும். பாருங்கள், சூப்பரான இஞ்சி மரப்பா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
சூப்பரான சுவையான இஞ்சி மரப்பா ரெடி. எல்லா வயதினருக்கும் ரொம்ப பிடிக்கும். சிறியவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடலாம். சுவையாக இருக்கும். உங்கள் வீட்டில் இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.